இன்னைக்கு சிகரெட் ஸ்டாக்ஸ் ஆர் ஆன் ஃபயர்னு தான் சொல்லணும். கோத்ஃப்ரை பிலிப்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஐடிசி 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டா தான் கவர்மெண்ட் இவங்க மேல டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மெயினா ஐடிசியோட கோல்டு ஃபிளேக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 395 per ஷேர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியா இருந்தாலும் என்ன கேள்வினா இவங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அது அப்படியே ஸ்மோக்கர் மேல காஸ்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால பீப்புள் இவங்கள பை பண்ணுவாங்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அடுத்தது இட்ஸ் ரஃப் டே ஃபார் ஆயில் ஸ்டாக்ஸ் தான் சொல்லணும். மெயினா ஓஎன்ஜிசி அண்ட் ஆயில் இந்தியாலாம் 4% வரைக்கும் மேக்சிமமா டவுன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைசஸ் லோவா எட்டியிருக்கு, 2 வாரம் லோவா எட்டியிருக்கு, $67 பெர் பேரலுக்கு வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆயில் பிரைசஸ் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் ரீசன் யூஎஸ் அண்ட் ஈரான், ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் இன்னைக்கு ஆயில் பிரைசஸ் டவுன் ஆயிருக்கு. அடுத்ததா இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு கிரீன் டேன்னு சொல்லணும்னா அது ஏஐ தான். ஸோ இன்னைக்கு இந்தியா பூரா ஏஐ பத்தி தான் பேச்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். மெயினா என்விடியா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் நடக்கிற ஏஐ இம்பாக்ட் சமிட்ல என்விடியா டைரக்டா E2E நெட்வொர்க்கோட நாங்க மேஜர் பார்ட்னர்ஷிப் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ ஃபேக்டரிஸை இந்தியாலே மேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க என்விடியா. இதனால இன்னைக்கு E2E நெட்வொர்க்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.